அதுல நான் சிறிய வயதில் நண்பன் தான் என்று நினைத்து என்னை உன்னிடம் வைத்துக் கொண்டு சடித்துக் கொண்டாய். ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? அப்படி இருந்தாலும் கிளினிக்கில் மட்டும் வரவே வரமாட்டேன் என்று நினைத்து நன்றாக சமாளிக்கிறிய நீ. டாக்டர்களை பிடிச்சு நர்ஸ்களை கேட்கிறீங்களா? சோசைட்டி அமைதி. நீயும் நானும் இந்த சமூகம் பற்றி பேசிக்கொள்ள வேண்டும். ஆனால் நல்ல மனநிலையில் இருந்தால் சருகாய் பிரியாணி சமூகம் என்று என்ன உன் கதை? சரிதான். ஆனா நீ என்னன்னா மருந்து வாங்கி வந்திருக்க, ஆனா படுக்கை வாங்கி வரலை. என்ன இந்த நேரத்துல யார் இது? என்ன ஒரு சிலிர்ப்பு? பரவாசமா விளையாடு. ஓ சரி, உங்க அம்மா. மறந்து விட்டாயா பாஸ்டிகா? என்ன பிரச்சனை? எனக்கு 10 வினாடிகள் பிரச்சனை தான் மேடம். 10க்கு எல்லா பிரச்சனையும் எதுக்கு நம்மகிட்ட? அது என்னவோ மேடம், அந்த கடவுள் என்னை 25 என்ற எண்ணுடன் விளையாடி கொண்டிருக்கிறார் மேடம். என்ன சந்தோஷம் அனுபவிக்கிறானே? என் பிறந்த தேதி 25, என் ரோல் நம்பர் 25, எனக்கு வரும் மதிப்பெண்கள் 25 மேடம். 25 மதிப்பெண்கள் வாங்க வருடமும் பிரின்சிபாலிடம் 25 சமர்ப்பிக்க வேண்டியிருந்தது மேடம். தெரியுமா? இதுக்காக இப்படி ஒரு பஞ்சாயத்து? அதெல்லாம் விடுங்க மேடம். இந்த 25 வருடங்களில் என் திரைக்க பெண்ணுக்கையும் 25 தான் மேடம். ஐயோ, கடந்த காலம் உண்மையில் உங்கள் வாழ்க்கையில் ஊடுருவி விட்டதா? கரெக்டே மேடம். இந்த 25 என்னை நன்றாக பிடித்து பக்குவமாகி கூட 25வது ரேங்க் வரும் என்று பண்டிகை கொண்டாடலாம் என்று நினைத்தேன் மேடம். ஆனா 10 லட்சம் ரேங்க் வந்திருக்குல்ல? சரியாக சொன்னீர்கள் மேடம். இப்போது வரை நடந்தது பரவாயில்லை மேடம். ஆனா என் பக்கத்தில் கூட இந்த 25 விடலை. அந்த கடவுள் கெட்டியாகவே வச்சிருக்காண்டா. மேடம் காரு இன்னும் புரியலையா? 10 நிமிஷம் பௌருஷம் கிடைக்க வேண்டிய ஆணுக்கு பாயசம் கிடைச்சிருக்கு. அது மேடம், என் பக்கத்து 25 விஷயம் தான் பிரச்சனை. பரவசம் அவருடைய பக்கத்தில் பௌருஷம் 20 வினாடிகள் தான் என்று சொன்னார். இந்த பாயசத்தை ஊட்டச்சத்துடன் மாற்றி புள்ளியம் சேர்த்து கவலைப்படாதே. உன் 20 வினாடி பாயசத்தை 20 நிமிட பௌருஷமாக மாற்றும் பூச்சி நான் தான். தேங்க்யூ மேடம். உனக்கு சில மருந்துகள் எழுதி கொடுக்கிறேன். அவர்கள் ஆண்கள். ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஒரினி அம்மா. வணக்கம் சமர சுஜாதா, எப்படி இருக்கிறீர்கள்? பரவசம், எப்படி இருக்கிறாய்? என் மருந்துகளின் தாக்கத்தால் உன்னுள் பௌருஷம் பரவசமாகிறது போல் இருக்கிறது. உங்கள் தயவால் 25 வினாடி பாயசம் 25 நிமிஷம் பௌருஷம் டாக்டர் காரு. இனி 20 நிமிட பௌருஷம் கிடைக்கும் பாதைதான். ஆனா ஒரு பிரச்சனை வந்திருக்கு டாக்டர் காரு. இனி அப்பா என்ன பிரச்சனை பரவசம் ராஜா? கூட சேர்ந்து சொல்றேன் டாக்டர் காரு. இப்போது தயவு செய்து சொல், என்ன உன் பிரச்சனை? நீங்க கொடுத்த மருந்து தொடங்கியதிலிருந்து எங்கள் எதிர் வீட்டு ஆண்டிக்கு லைன் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்ல ரசிக். ஆண்டியுடன் ஆரம்பித்தாயா என்று சொன்னார். ஆமா டாக்டர் காரு. அப்புறம் இன்னும் என்ன உன் பிரச்சனை? சொல்றேன் நாகண்டே. ஒரு வாரத்துக்குள்ள அந்த ஆண்டி எனக்கு அடிபிடிச்சிட்டாங்க. அவங்க பேசுற விதம் வாரம் கழிச்சுதான் மறுபடியும் பயனாளிகள் நடக்கிற முறையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவளோட நட்பு எனக்கு ஒரு புதிய அனுபவமா இருந்தது. ஒரு நாள் அவள் கூட காம்புக்கு போனா வீடு திரும்பவே இல்ல. இன்னும் ஆண்டி வீட்டுக்கு போனான். ஆண்டியிடம் கற்றுக்கொண்டான். அங்கில் பிடிபட்டான். அவ்வளவுதான் தானே. இது ரொம்ப சாதாரணமான பிரச்சனைடா. அந்த நாள் எனக்கு மறக்க முடியாத நாள். இப்போ நீ கேட்டறா என்ற அர்த்தம் என்னன்னு சொல்லட்டுமா? அது நடக்கலையா இல்லையா? சரி, அப்புறம் என்ன நடந்தது சொல்லுங்க. ஏன் தெரியுமா? நெருப்பு போட்டுட்டு அனுப்புறாங்க. அவங்க காம்பில் இருந்து வரும் வர ஒரு சிறிது நேரம் இருக்கவும். இப்போ ஆண்டி வீட்டுக்கு போனா ஆண்டிய வச்சுக்கிட்டான். ஆங்கிள் பிடிபட்டான். அவ்வளவுதானே. இதுதான் இறுதி ரொட்டி பிரச்சனை. 15 நிமிஷம் பொறுமையா காத்திருக்க நல்லா வெந்து போயிட்டேன்.